நம்ம போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அதாவது டெலிவரிக்கு பிறகு வர ப்ளீடிங், அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறமோ இல்லை பிளசண்டா டெலிவரி ஆனதுக்கப்புறமோ எக்ஸசிவாக ப்ளீடிங் இருக்கும். இதை தான் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிவரிக்கு அப்புறம் எப்போயுமே ப்ளீடிங் தான் இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் தான். பட் நார்மலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வெஜைனல் டெலிவரிக்கு அப்புறமா 500 ml அதுக்குள்ளே தான் பிளட் லாஸ் இருக்கும். அதே மாதிரி சிசேரியன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1000 ml அதுக்குள்ளே தான் பிளட் லாஸ் இருக்கும். இப்போது இந்த போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜில் பார்த்தீங்கன்னா பிளட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெஜைனல் டெலிவரியிலேயே 500 ml அதை விட அதிகமாகவும் இருக்கும். இந்த சிசேரியன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1000 ml அதாவது 1 லிட்டருக்கு மேலே பிளட் லாஸ் இருக்கும். இந்த மாதிரி பிளட் லாஸ் இருக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு டாக்கிகார்டியா இருக்கலாம், அண்ட் அதே மாதிரி பிபி ஃபால் ஆகலாம். அண்ட் அதே மாதிரி